ஹலோ, கொஞ்ச நாளா நீங்க என்கிட்ட கேட்ட ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊறுகாய் ரெசிபி இன்னைக்கு ஒண்ணு நம்ம பண்ண போறோம். ஊறுகாய் அப்படின்னாலே பேசிக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுலயும் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் தான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு நான் இங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு இங்க இதுதான் கிடைக்குது. ஸோ அதனால நான் இந்த மாங்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். சூஸ் பண்றப்போ கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தானே வாயில் எச்சில் ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட். அந்த மாங்காய் ஊறுகாவை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் வந்து நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். பீசஸ்மே நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய பீசஸாக சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ அளவு மாங்காய்க்கு 100 கிராம் அளவுக்கு வத்தல் நம்ம வறுத்து பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். மிளகாய் பொடி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப காரம் இல்லாத மிளகானா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா 75 கிராம் எடுத்தால் கூட போதும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 150 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதே கடுகு வந்து நான் பச்சையாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டை உரலில் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக உப்பு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வெந்தய பொடி ரெடி பண்ணுறதுக்கு வெந்தயத்தை வறுக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஊறுகாய் உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானனையும் இதை வந்து பொடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கூட்டு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வெந்தயத்தோடய சேர்த்து அதை அரைச்சிக்க போகிறேன். தூள் பெருங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஊறுகாலே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸான பொடியை அரைச்சிக்கலாம். அடுத்ததாக மிளகாவையும் வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பேனில் மிளகாவை வறுத்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஊறுகாவை நம்ம கலந்துடலாம். அதுக்கு மாங்காயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து நான் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வறுத்து அரைச்ச மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து நம்ம ஜாஸ்தி தான் சேர்க்கணும் ஊறுகாய்க்கு எப்பயுமே. ஸோ அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம தாளித்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதோட தேவைப்பட்டால் நீங்கள் மாங்காவை ஒரு நாள் உப்பில் ஊற வச்சுட்டு கூட இதே ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி டேரெக்டாக இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஊறி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் எடுக்கும் ஊறுறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக எண்ணெயை தாளித்து இதோடு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 150 ml வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு இதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். சரியாக வதக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு பொன்னிறமாகி வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஊறுகாவோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுற போகிறோம். கிளறிட்டு ஒரு நாள் 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து ஊறி மசாலாலாம் ரெடியாகி வந்திருக்கும். இல்லாட்டினா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அதுவும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 1 வாரம் கழிச்சுலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்படியே நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஊறுகாய் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் கெட்டு போகாமல் 1 வருஷம் வரைக்கும் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
என்ன அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஊறுகாய் செய்கிறப்போ அந்த பாத்திரமா இருக்கட்டும், கரண்டி, மிக்ஸி ஜார் எதா இருந்தாலும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீட்டில் செய்கிறப்போ நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க மாட்டோம். கடைகளில் அது சேர்ப்பாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்காண்டி நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக உப்பும் எண்ணெயும் எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து நீங்கள் ஊறுகாய் பண்ணீங்க அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே எண்ணெயும் சரி உப்பும் சரி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தே ஊறுகாய்க்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து அதை யூஸ் பண்ணுறப்பையும் ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் செஞ்சு ஒரு 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய்லாம் உங்களுக்கு தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி மேலே நல்லா மிதக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல். வாசமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பொடி எல்லாமே அரைச்சி சேர்த்தனால ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நல்லா அதை கிளறினதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ஜாடியில் சேர்த்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கட்டாயம் இந்த மாங்காய் சீசனில் வாங்கி இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெசிபீஸோட ஃபோட்டோஸையும் என் மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோட நெக்ஸ்ட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.